வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சிவகங்கையில் பிரபல தேவாலயத்தை குறிவைத்து கொள்ளை நடப்பதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திற்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தொடையூர் சக்தி விநாயகர் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஜல்லிக்கட்டை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 700 காளைகள் பங்கெடுத்தன. 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீரிப்பாயும் காளைகளை தீர. உத்தரப்பிரதேசத்தில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு பிரபல நடிகை சன்னி லியோன் பெயர் புகைப்படத்துடன் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாடு மீனவர்களுக்கு இலங்கை சிறை தண்டனை விதித்திருப்பதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நாடு முழுவதும் பூண்டு விலை கணிசமாக உயர்ந்திருக்கும் நிலையில் மத்திய பிரதேசத்தில் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக 24 மணி நேரமும் விவசாயிகள் கண்காணித்து பாதுகாத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் வயநாட்டில் காட்டு யானைகள் தாக்கி உயிரிழந்த 3 பேர் குடும்பத்திற்கு ராகுல் காந்தி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். குருவாத்தீவு சிலிக்குரி உயிரியல் பூங்காவில் ஒரே பகுதியில் சீதா அக்பர் என்ற 2 சிங்கங்களை அடைத்து வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வ இந்து பரிஷத் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பல மற்ற குற்ற வழக்குகளில் குமரி போலீசாரிடம் சிக்காமல் தண்ணி காட்டிக் கொண்டிருந்த பிரபல திருடன் தண்ணீருக்குள் வைத்தே போலீசார் பிடித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் தெப்பக்குளத்தில் புனித நீராடியவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடி குளத்தின் நடுவே உள்ள கல் மண்டபத்தில் பதுங்கியவரை பொதுமக்கள் உதவியுடன் காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்தது எப்படி? இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மீனவர்களுக்கு இலங்கை சிறை தண்டனை விதித்து சென்னை போரூரில் கோட் படப்பிடிப்பின் போது நடிகர் விஜய் ரசிகர்களை சந்தித்தார். அவரது ரசிகர்கள் ஆரவாரம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் ஆலைகளில் இருந்து வெளியேறிய கரும்புகையால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.